வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கோடநாடு கொலை வழக்கில் குற்றச்சம்பவம் நடைபெற்றபோது வெளிநாட்டிலிருந்து குற்றவாளிகளுக்கு வந்த தொலைபேசி மூலம் பேசிய நபர்களை கண்டுபிடிக்க இன்டர்போல் போலீசார் உதவியை நாடியுள்ளதால் சிபிசிஐடி போலீசார் சார்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொடநாடு வழக்கு விசாரணை வந்தது. இந்நிலையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சயான் மற்றும் ஜித்தின்ஜாய் ஆகியோரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், சிபிசிஐடி போலீசார் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் நேரில் ஆஜராகினர். இன்று நடைபெற்ற விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் நகல்களை நீதிபதி முன்பு சமர்ப்பித்தனர். எதிர்வரும் 30ஆம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜம்ஷீர் அலி மற்றும் 10வது குற்றவாளியாக கூறப்படும் ஜித்தின்ஜாய் விசாரணைக்கு வர சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் வழக்கு விசாரணை வந்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக அரசு தரப்பு மூலம் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் இவ்வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், வழக்கு விசாரணையின் நீதிபதி புலன் விசாரணை குறித்து கேட்டறிந்தார் என்றார். கொடநாடு கொலை சம்பவம் அன்று நடைபெற்ற வெளிநாடுகளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட சிலருக்கு தொலைபேசியில் சிலர் உரையாடியது விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த நபரை குறித்து கண்டறிய வெளிநாட்டு செல்போன் நம்பரை இன்டர்போல் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் பல கோணங்களில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே எதிர்வரும் 30ஆம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜான்சிர் அலி மற்றும் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜித்தன்ஜாய் ஆகியோரை கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு வர சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.